வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான அரசு பேருந்து ஒன்றின் பின்பக்கம் உள்ள LED தகவல் பலகையில் ஊர் பெயர்களுக்கு பதிலாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயர் இடம்பெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பேருந்து திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வந்தபோது அதில் டிஜிட்டல் முறையில் கட்சியின் பெயர் ஒளிபரப்பப்பட்டதை கண்டு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து அரசு பேருந்தில் அரசியல் கட்சியின் பெயரை பயன்படுத்தியது விதிமீறல் என புகார் எழுந்தது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நடந்ததா அல்லது யாரேனும் வேண்டுமென்றே கட்சியின் பெயரை பதிவேற்றம் செய்தனரா என பல்வேறு கோணங்களில் துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விளக்கமளித்துள்ளது. அதில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வீடியோவில் உள்ள பேருந்தானது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் திருச்சி மண்டலத்தைச் சேர்ந்த புதிய பேருந்து. இந்த பேருந்தில் உள்ள மின்னணு வழித்தட பலகையில் சில வாசகங்கள் இடம்பெற்றது குறித்து உடனடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த பேருந்தின் வழித்தட பலகையினை இயக்கும் மென்பொருள் பலகையை ஹேக் செய்து இத்தகைய தவறான வாசகங்களை பதிவிட்டது கண்டறியப்பட்டது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக அந்த மின்னணு பலகையின் மதர்போர்டு மாற்றப்பட்டு சரியான வழித்தட விவரங்கள் பதிவேற்றப்பட்டன. இது போன்ற செயல்கள் இனி நிகழாமல் இருக்கவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மின்னணு பலகை சேவை வழங்கும் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.